திரு மதிவாணன், இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை. ஒரு வாக்குக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எல்லாருடைய வாக்கு. தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு அப்படின்னா ஒரு மதிப்பெண். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் 3 பேருக்கு தான் ஒரு மதிப்பெண் இருக்குது. அதனால் ரெப்ரசன்டேஷன் குறையுது. ஸோ அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த டீலிமிட்டேஷன். வேறு எந்த விதமான அரசியலும் இல்லை என்றார். சூர்யா, உங்களுடைய பார்வை? இல்லை, அரசியல் இல்லைன்னா இப்போ ஒரு தேர்தல் நடந்திருக்கும் போது இப்போ நீங்கள் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்ட வேண்டிய அவசியம் முதல்ல எங்கேருந்து வந்திருக்கு? முதல் கேள்வியிலேயே அவங்க அடிபட்டு போயிடுவாங்க முதல்ல. ரெண்டாவது நீங்கள் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிட்டு சட்டங்களை நிறைவேற்றுறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போது உங்களுடைய நோக்கம் என்னென்னா மக்கள் பிரதிநிதி சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் அது டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் எந்த மாதிரியான சட்டங்களாக இருந்தாலும் சரி. இப்போது விகிதாச்சாரப்படி பாருங்களேன், நமக்கு இப்போ இருக்கிறது 7.18% இருக்குது விகிதாச்சாரப்படி. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எத்தனை சதவீதம் கொடுப்பீங்கன்றதுக்கான தெளிவான வரைமுறை முதல்ல சொல்லியிருக்காங்களா? அதை நிச்சயமாக சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன கணக்கு சொன்னாலும் சரி, நீங்கள் 848 சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கணக்கு எடுத்து பாருங்களேன், 143 சீட்டு வருதுன்னா என்ன கணக்கு இது? அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.86 உயருது விகிதாச்சாரப்படி. அதே மாதிரி 848 பீகாரில் 79 சீட்டாக மாறப்போகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9.31% உயரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் 52 சீட்டாக அதிகமாக போகுது. அவங்களுடைய பர்சன்டேஜ் 6.13. அப்போ நீங்கள் பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் விகிதாச்சாரப்படி உங்களுக்கு உயருது, எங்களுக்கு குறையுது. அப்போ எங்களுக்கு குறையும் போது நாங்கள் கேட்க தானே செய்வோம். நீங்கள் முதல்ல உங்களுடைய நோக்கம், நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவான ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லேருந்து பொது சிவில் சட்டத்திலேருந்து எல்லாத்தையும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒவ்வொரு வகையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் பொது சிவில் சட்டத்தை ஆல்ரெடி நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிறாங்க. இப்போ தென்னிந்திய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா என்ன கணக்கில் நீங்கள் சொன்னாலும் 8 சீட்டு கேரளாவுக்கு, அதே மாதிரி ஆந்திராவுக்கு 8 சீட்டு, தெலுங்கானாவுக்கு 8 சீட்டு, ஒடிசாவுக்கு 3 சீட்டு. தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கிற மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் நேரடியாகவே வஞ்சிக்கிறீங்க. இதை அரசியல் இல்லாமல் இது என்ன இவங்க பண்ணுற நோக்கம்? இப்போ நாங்கள் தேர்தலுக்காக பண்ணுறோன்னு சொன்னார்ல, அப்போ நாங்கள் தேர்தலுக்காக பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை முதல்ல. ஏன்னா மாநில உரிமையை பற்றி பேசும்போதோ மாநில சுயாட்சியை பற்றி பேசும்போதோ திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே ஆளுநர் பண்ண அட்ராசிட்டியாக இருக்கட்டும், இல்லை மோடி செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் சிஏஏ சட்டம் NRC NPR சட்டத்தை அவங்க பேசுனாங்கல்ல, நாங்கள் ஏதோ வேகமாக எதிர்த்தோன்னு சொன்னாங்க. இந்த சிஏஏ NRC NPR சட்டத்தை பற்றி வரைமுறை எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இவங்க எங்கேயும் பேச மாட்டாங்க. அவசரமாக கொண்டு வரணும், அவசரமாக அதை பாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர பொதுவெளியில் அதை விவாத பொருளாகவே மாற்ற மாட்டாங்க. நாங்கள் தான் பேசணும், அவங்க பேசவே மாட்டாங்க. இதுதான் அவங்க நடைமுறையாகவே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு சட்ட பிரகாரம். இது 2 ஆண்டுகளாக திமுக பேசி வரக்கூடிய முக்கியமான விஷயம் தான் அது. ஆனால் இப்போ தேர்தல் காலத்தில் முதலமைச்சர் வெளியிட்டக்கூடிய வீடியோவில் 50-60களில் பார்த்த திமுகவை மீண்டும் பார்ப்பீர்கள் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறார். இதுக்கான பொருள் என்ன? இல்லை, இதற்கான பொருள் என்னென்னா, பிஜேபி எப்படி பார்க்குதுன்னா எல்லாமே அவங்க சொன்னால் கேட்டுட்டு போகிற மாநிலங்கள் மாதிரி அவங்க நினச்சின்னு இருக்காங்க. தமிழ்நாடு வேறு மாதிரியான மாநிலம். நீங்கள் அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும், சமூக நீதி பிரச்சனைகளை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை EWS மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாநில சுயாட்சி சம்பந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சியெலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் குரல் கொடுத்துன்னு இருக்குதா, இதை யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் இந்த நேரத்தில் நான் திரும்ப சொல்கிறேன், இப்போது தேர்தல் நடக்கிற நேரத்தில் சுமார் 94 எம்பிக்கள் மக்களவையிலையும் மாநிலங்களவையும் இந்த 5 மாநிலத்தை சேர்ந்த எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ அவங்க தேர்தல் வேலை பார்ப்பாங்களா? இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்துப்பாங்களா? அப்போ நீங்கள் வேணும்ன்றதுக்காக தான் இந்த 16லேருந்து 18 சரி 24க்கு அப்புறம் வைக்க வேண்டியது தானே, இல்லை கவுண்டிங் அப்புறம் வைக்க வேண்டியது, 4ஆம் தேதி மேலே வைக்க வேண்டியது தானே. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே செய்ய வேண்டிய அவசியம் முதல்ல எங்கேருந்து ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தேர்தலுக்காக செய்யறது யாரு? மோடியும் பிஜேபியும் தான் செய்யுது. மேற்கு வங்கத்தில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா? மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் கொண்டு வரோம், 33% கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது தானே, எடுத்ததுக்கப்புறம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது தானே. இப்போ எங்கேருந்து அந்த அவசியம் வந்ததுன்னு நாங்கள் கேட்குறோம். திரும்ப எங்களுடைய கேள்வி, நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் எடுக்கலை, கேட்டால் கொரோனான்னு ஒரு கதை சொன்னீங்க, கொரோனாவை காரணம் காட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்புலன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சட்டத்தை மட்டும் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அப்போ அந்த கேள்விக்கும் திரும்பவும் பதில் இல்லை. அப்போது மோடியோ பிஜேபியோ இவங்களுக்கு யாருக்குமே மக்களை பற்றி கவலை கிடையாது.
மக்கள் மாநில உரிமை பற்றி கவலை கிடையாது. ஒரு மாநிலங்களுக்கான உரிமைகளை மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் நசுக்கியிருக்காருன்னு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நீங்க இந்த எதை ஒத்துக்கணும்னு வைங்க, நாளைக்கு நிதியிலும் கை வைக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு நிதி பகிர்வில்? அப்போ அதையும் தானே நம்ம யோசிக்கணும்ல. அப்போ நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, ஒன்றிய அரசு சொன்ன அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தினால எங்களுக்கு இது தண்டனையா? சரி, அப்போ நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால எங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க தானே நாங்கள் சொல்கிறோம். சரி, பாயிண்ட் டேக்கன். திரு ரமேஷ் சேதுராமன், கடந்த காலங்களில் ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப தமிழ்நாடு தான் பாதிக்கப்பட்டது. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் 2011 எடுக்கும்போது, சென்சஸ் எடுக்கும்போது தமிழ்நாடு பாதிக்கப்படும், அதனால் 5 வருஷத்துக்கு நாங்கள் இழப்பீடு தரும் ஜிஎஸ்டியில் சொன்னீங்க. இதுலேயும் 15th ஃபினான்ஸ் கமிஷனும் 16th ஃபினான்ஸ் கமிஷனும் தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதான் யதார்த்தமாக தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க. இப்போ எதுலேயும் தமிழ்நாடுடைய கருத்தை கேட்காம அவசரமாக டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் தொடங்குறதுக்கான நோக்கம் என்ன? காஷ்மீர் விவகாரத்தில் காலையில் அவசரமாக அதை அமெண்ட்மெண்ட்டை டேபிள் பண்ண மத்திய அரசு அதே அணுகுமுறையை இப்பயும் கையாளுறாங்களா? இல்ல நான் அப்படி பார்க்கல. ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு இருக்கேன். இது இப்படியாக இவர்கள் சொல்வது போல ஒரு அநீதி இழைக்கப்படுமானால் யாருமே பாஜகவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நிச்சயமா இது தேர்தல் முடிஞ்சு கூட அவங்க பண்ணலாம், ஒன்னும் இப்பதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்ப லாங் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, இப்போ நம்ம நம்ம என்ன சொல்றோம், ஸ்டேட் எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். நான் அதே ஒரு லாஜிக்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதுல எத்தனை அசம்பிளி சீட் இருக்கு, அதுல எத்தனை பாப்புலேஷன் இன்னைக்கு இருக்கு, அவங்களோட ரெவின்யூ என்ன, அதுக்கு பிரிச்சு கொடுக்கறதுல இன்னைக்கு ரெவின்யூ இதுல இருந்து ஆரம்பிச்சு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற விஷயங்களை எல்லாமே இவங்க நியாயப்படியா பண்றாங்களா? ஏன் அத்தனை தொகுதிகள் இன்னைக்கு கான்ஸ்டிடியூவன்சிஸ் இல்ல அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சென்னையில பாத்தீங்கன்னா 16 அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கு. பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 86 லட்சம் 87 லட்சம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, அப்படியே வச்சா கூட ஓகே. ஆனா என்னுடைய கேள்விங்கிறது இங்க வார்ட்ஸ் 200. இதே கோயம்புத்தூர் எடுத்து பாத்தீங்கன்னா அசம்பிளி சீட் 10 தான், ஆனா வார்டு எக்ஸாக்டா 100 இருக்கு. சோ அவங்களோடது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45%. சார் பாலச்சந்திரன் சார் ஏதோ இடைமறிக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், பட் பரவாயில்ல, நீங்க கருத்தை நிறைவு பண்ணிடுங்க. அவருக்கு சார்ட்ட அப்புறம் பேசுங்க. நீங்க நிறைவு பண்ணுங்க. இல்ல பாலச்சந்திரன் சார் குயிக்கா சொல்றாருன்னா பரவாயில்ல, இல்ல நீங்க பேசுங்க, பதில் சொல்லு. இல்ல நீங்க முதல் சுற்று கருத்து தான் பேச ஆரம்பிச்சீங்க, பேசுங்க. ஓகே, சரி பரவாயில்ல. இல்ல இப்போ ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு லாஜிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சா நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்வது, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நிச்சயமாக இந்த எலெக்ஷன் டைம்ல செய்ய வேண்டாம். ஏன்னா அது எதிர்த்தரப்பு ஒரு பிரச்சாரத்திற்கு வலு சேர்ப்பதாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விவகாரம் இதுல டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா நிச்சயமா ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஸ்டேட்ஸ். இன்ஃபேக்ட் எப்படி பார்க்கணும்,